Hello everyone, welcome to Learn with Rohi channel. இந்த வீடியோல chapter 7 integralsல exercise 7.8 ஓட introduction வந்து பார்க்க போறோம். ஸோ இப்போ நம்ம 7.7 வரைக்கும் நம்ம வந்து பார்த்தோம். அது எல்லாமே வந்து நம்ம பார்த்தோம்னா they are indefinite integrals. இப்போ வந்து நம்ம 7.8ல இருந்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து definite integrals வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ definite integrals நம்ம இன்டெக்ரல்ஸ் அப்படின்றத வந்து ரெண்டா வந்து பிரிக்கலாம். ஒன்று வந்து டெஃபினட் அண்ட் இன்னொன்று வந்து இன்டெஃபினட் இன்டெக்ரல் அப்படின்னு வந்து பிரிக்கலாம். ஸோ டெஃபினட் இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே இன்டெஃபினட் இன்டெக்ரல் 7.7 எக்ஸசைஸ் வரைக்கும், அதாவது இன்டகிரேஷன் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் வந்து நம்ம படிச்சிருப்போம். ஸோ இந்த மாதிரி ஃபார்மேட்ல நம்மளுக்கு வரும்போது, அதாவது ஒரு பர்டிகுலர் லிமிட் வந்து அவங்க கொடுக்கல. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இன்டகிரேஷன் ஆஃப் சைன் எக்ஸ் டிஎக்ஸ்னு வந்து எடுத்துக்கிறோம். ஸோ சைன் எக்ஸை நான் வந்து இன்டகிரேட் பண்ணும் போது எனக்கு வந்து என்ன வேல்யூ வந்து கிடைக்கும்? இட் வில் பி மைனஸ் காஸ் எக்ஸ் பிளஸ் சி அப்படின்னு வந்து கிடைக்கும். இந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ வந்து எனக்கு என்னன்னு தெரியாது, அது வந்து ஒரு ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட். இங்க என்ன வரும் அப்படின்றது எனக்கு தெரியாது, ஏன்னா இது வந்து என்னது இன்டெஃபினட் இன்டெக்ரல். இதே வந்து டெஃபினட் இன்டெக்ரல் அப்படின்னும் போது இப்போ இதே எனக்கு வந்து எப்படி வரும்னா ஏ டு பி அப்படின்றது வரும். அதாவது இந்த ஃபங்க்ஷன் வந்து இந்த லிமிட்குள்ளதான் வந்து இருக்கும் அப்படின்றது தான் வந்து மீனிங். ஸோ ஏரியா ஆஃப் த ஷேடட் ரீஜன் இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ். ஸோ ஏரியா ஆஃப் ஷேடட் ரீஜன், இது வந்து ஒரு ஷேடட் ரீஜன் நம்ம எடுத்துக்கிறோம். இந்த ஷேடட் ரீஜனோட ஏரியா வந்து நம்ம என்னன்னு சொல்றோம்னா இட் இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ். எக்ஸ் ஃபங்க்ஷன் அது. அண்ட் எப்படி டினோட் பண்றாங்க அப்படின்னா ஏ ஆஃப் எக்ஸ் அப்படின்னு வந்து டினோட் பண்றாங்க. ஏ ஆஃப் எக்ஸ் வந்து ஏரியா ஃபங்க்ஷன் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ ஏ ஆஃப் எக்ஸை வந்து நம்ம எப்படி எழுதலாம்? இன்டகிரேஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் ஏ டு பி அப்படின்னு வந்து நம்ம எழுதலாம். இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு ஸோ இன்டகிரேஷன் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் வந்து இருக்கு. இது வந்து எப்படி நம்ம சால்வ் பண்ணுவோம்? இன்டகிரேட் பண்ணோம்னா எக்ஸ் எக்ஸ் டு த பவர் 1 + 1 / 1 + 1, அதாவது எக்ஸ் ஸ்கொயர் பை 2 வந்து வந்துடும். இது வந்து இன்டெஃபினட் இன்டெக்ரல். இப்போ இதே வந்து இதுக்கு வந்து ஒரு லிமிட் வேல்யூ வந்து தராங்க 0 to 2 அப்படின்ட்டு. ஸோ அப்போ வந்து இதை சால்வ் பண்ணுவோமா? இது வந்து என்ன பண்ணுவோம்? பிளஸ் சின்னு வந்து போட்டுருவோம் முன்னாடி. இப்போ இதே வந்து இப்போ வந்து இது டெஃபினட் இன்டெக்ரல் ஆயிடுச்சு. அப்போ வந்து 0 to 2 இருந்துச்சு அப்படின்னா x² by 2 0 to 2. ஸோ அப்போ என்ன பண்ணலாம்? இங்க வந்து எக்ஸோட பிளேஸ்ல 2 சப்ஸ்டியூட் பண்றோம். ஸோ 2² by 2 minus 0² by 2. So 4 by 2, which is 2 minus 0. 2 square is 4. 4 by 2, 2 4 cancel ஆயிடும். So 2 minus 0, which is 2 வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ நம்மளுக்கு வந்து கான்ஸ்டன்ட் வந்து நம்மளுக்கு என்ன அப்படின்றது தெரியும். இது வந்து ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட் கிடையாது. இது வந்து ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ, பர்டிகுலர் வேல்யூ என்ன அப்படின்றது வந்து நம்மளுக்கு தெரிய வருது. ஸோ இப்போ இந்த இதுதான் வந்து டெஃபினட் இன்டெக்ரல். ஒரு ஏரியா அண்டர் த கர்வ், ஒரு கர்வுக்கு கீழே இருக்கிற ஒரு ஏரியா, அதாவது இந்த ஷேடட் ரீஜனை நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்னா இது வந்து ஏரியா ஃபங்க்ஷன் ஏ ஆஃப் எக்ஸ்னு சொல்லுவோம். அண்ட் இன்டெக்ரல் எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் ஏ டு பி அப்படின்றது அர்த்தம். ஸோ இதை பேஸ் பண்ணி ரெண்டு தியரம் வந்து இருக்கு. ஸோ தியரம் 1, தியரம் 2. ஃபர்ஸ்ட் ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் இன்டெக்ரல் கால்குலஸ் தியரம் 1. இதுல வந்து என்ன சொல்றாங்க? let f be a continuous function on the closed interval a, b and let a of x be the area function. So a dash of x is equal to f of x அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க ஃபார் ஆல் வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ் பிலாங்கிங் டு ஏ டு பி. அதாவது இது சிம்பிளா நான் வந்து இது வந்து சென்டென்ஸா கொடுத்துருக்காங்க. சிம்பிளா புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா எஃப் வந்து என்னது? பி கண்டினியூஸ். இதுல இந்த இன்டர்வல் ஏ, பி அண்ட் ஏ டேஷ் ஆஃப் எக்ஸ் வந்து என்னவா இருக்கும்? இட் வில் பி எஃப் ஆஃப் எக்ஸ் ஃபார் ஆல் வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ் பிலாங்கிங் டு ஏ, பி. இதுதான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நம்ம இன்டெக்ரல் எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ டு பி ஈக்குவல் டு ஏ ஆஃப் எக்ஸ் அப்படின்னு வந்து எழுதலாம் அக்கார்டிங் டு த தியரம் 1. ஸோ இதுதான் வந்து மீனிங்.
இந்த தியரம் வந்து வேர்டிங்ஸ்ல கொடுத்தது இதான் வந்து அர்த்தம். ஸோ எஃப் வந்து கண்டினியூஸ் இந்த இன்டர்வல்ல அண்ட் ஏ டேஷ் ஆஃப் எக்ஸ் வந்து இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் ஃபார் ஆல் எக்ஸ் வேல்யூஸ் இந்த இன்டர்வல்குள்ள இருக்கிற எல்லா எக்ஸ் வேல்யூஸ்க்குமே. ஸோ இதை வந்து நம்ம எப்படி எழுதலாம், ஏ ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த மாதிரி வந்து நம்ம ரெப்ரசென்ட் பண்ணலாம். அண்ட் அக்கார்டிங் டு த தியரம் 2, ஸோ தியரம் 2 படி வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா இப்போ வந்து இந்த இன்டர்வல்ல வந்து இருக்குல்ல, திஸ் வில் பி ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ், இது வந்து capital F of x. So f be a continuous function defined on the closed interval a comma b and f be the antiderivative of f. இது f க்கு antiderivative தான் வந்து என்னது, இந்த capital F of x அப்படின்றது. அதாவது நம்ம இன்டகிரேட் பண்ணி வரக்கூடிய ஆன்சர். இப்ப நம்ம இங்க பார்த்தோம்ல, இப்போ எக்ஸோட எக்ஸை வந்து நம்ம இன்டகிரேட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து என்ன கிடைச்சது, எக்ஸ் ஸ்கொயர் பை 2. இதுதான் வந்து என்னது ஆன்டி டெரிவேட்டிவ் of x is x square by 2 அப்படின்னு வந்து சொல்லலாம். இப்போ இதுக்கு வந்து இன்டர்வல் 0 to 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ அதை வந்து நான் என்ன பண்ணேன், இங்க ஃபர்ஸ்ட் 2க்கு வந்து சப்ஸ்டிட் பண்ணேன். இங்க வந்து இந்த 2 அப்படின்றது தான் வந்து என்னது அப்பர் லிமிட், இது 0 அப்படின்றது வந்து லோவர் லிமிட், இது வந்து அப்பர் லிமிட் அண்ட் இது வந்து லோவர் லிமிட். அண்ட் எப்பவுமே வந்து நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ணும் போது அப்பர் லிமிட் மைனஸ் த லோவர் லிமிட் தான் வந்து நம்ம பண்ணுவோம். when we will not do லோவர் லிமிட் மைனஸ் அப்பர் லிமிட் பண்ண மாட்டோம். ஃபர்ஸ்ட் அப்பர் லிமிட் அப்புறமா தான் வந்து மைனஸ் த லோவர் லிமிட் வந்து நம்ம பண்ணுவோம். ஸோ இவ்வளவுதான், இதுதான் வந்து தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது டெஃபினைட் இன்டெகிரல். ஒரே ஒண்ணுதான் எக்ஸ்ட்ரா ஸ்டெப். உங்களுக்கு சிம்பிளா வந்து புரியுற மாதிரி சொல்லணும்னா, இப்ப முன்னாடி எக்ஸசைஸ் வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம், இன்டகிரேட் பண்ணி லாஸ்டா வந்து பிளஸ் சி போட்டு முடிச்சிருவோம். அது வந்து ஏதோ சம் கான்ஸ்டன்ட் வேல்யூ அப்படின்ற மாதிரி. இப்ப டெஃபினைட் இன்டெகிரல்ல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அந்த கண்டுபிடிச்சிருக்கோம்ல அதுக்கு வந்து ஒரு லிமிட் அது வந்து இன்டெஃபினைட் இன்டெகிரல், அதாவது லிமிட் எல்லாம் கிடையாது. இதுக்கு வந்து இந்த லிமிட்குள்ளதான் இருக்கு அப்படின்றது வந்து சொல்றோம். இப்போ வந்து நம்ம இது வந்து இப்போ நம்மளோட வீடுன்றது இருக்கு, பக்கத்துலயே வந்து அனதர் பர்சனோட ஹவுஸும் வந்து இருக்கும். ஸோ இது நம்ம ஹவுஸ் நம்மளோட வீடு அப்படின்றது வந்து இட் வில் பி த லிமிட். ஸோ இன்னொரு அது வந்து தட் இஸ் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஹவுஸ் இல்ல, ஸோ அதையும் நம்மளோட வீடு அப்படின்னு வந்து நம்மளால சொல்ல முடியாது. த சேம் திங், அதே மாதிரிதான் இந்த லிமிட்டுக்குள்ள இந்த ஃபங்க்ஷன் வேல்யூ வந்து இருக்கு அப்படின்றது. இன்டெஃபினைட் இன்டெகிரல் அப்படின்றது வந்து வேற அண்ட் டெஃபினைட் இன்டெகிரல் அப்படின்றது வந்து வேற. அண்ட் டெஃபினைட் இன்டெகிரல் இட் கம்ஸ் அண்டர் த பர்டிகுலர் லிமிட் ஏரியா. ஸோ இந்த ஏரியா இதுக்குள்ள வந்து வரும். இப்போ இந்த ஷேடட் ரீஜன் இட் கம்ஸ் பிட்வீன் தீஸ் 2 பாயிண்ட்ஸ், ஏக்கும் பிக்கும் இருக்கிற இந்த இடத்துல. இப்போ 1ல இருந்து 2 வரைக்கும் அப்படின்னா இங்க இருந்து இங்க வரைக்கும் தான் வந்து இந்த ஷேடட் ரீஜன் இருக்கு. அப்ப இதுக்குள்ள இருக்கிற ஏரியா எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா இது யூஸ் பண்ணும். இன்டெஃபினைட் இன்டெகிரல் அப்படின்னும் போது இந்த பாயிண்ட் வந்து நம்மளுக்கு இருக்காது, அப்படியே போயிட்டே இருக்கும். அதான். ஸோ இதுதான் வந்து பேசிக் இன்ட்ரடக்ஷன். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம எக்ஸாம்பிள் 25 வந்து பார்ப்போம். ஸோ இந்த எக்ஸாம்பிள் சம்ஸ் வந்து நம்ம சால்வ் பண்ணும் போது நம்மளுக்கு டெஃபினைட் இன்டெகிரல் பத்தி இன்னும் கிளியரா ஐடியா கிடைச்சிருக்கும். ஸோ தட் எக்ஸசைஸ் நெக்ஸ்ட் வீடியோல நம்ம எக்ஸசைஸ் பார்க்கும் போது இன்னுமே வெரி கிளியரா வந்து நம்மளுக்கு புரியும். ஸோ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன்ல நம்ம பார்த்தோம்னா இங்க வந்து என்ன கொடுத்துருக்காங்க, இன்டகிரேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ் லிமிட் வந்து 2 to 3 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் இன்டகிரேஷன் எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ் 2 to 3. ஸோ இப்போ எக்ஸ் ஸ்கொயரை ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து இன்டகிரேட் பண்ணிக்கலாம். என்ன வரும், எக்ஸ் டு த பவர் 2 + 1 / 2 + 2 வரைக்கும். அப்போ இங்க என்ன வரும், x³ / 3 அப்படின்னு வந்து வரும். ஸோ இப்போ அடுத்த ஸ்டெப்ல நம்ம என்ன பண்ணது, அப்படியே சப்ஸ்டிடியூட் பண்ணிப்போங்க, அதாவது எக்ஸோட பிளேஸ்ல. ஸோ அதானே இங்க நம்ம பண்ணிருக்கோம், எஃப் ஆஃப் எக்ஸ், எக்ஸ் இருக்கிற இடத்துல ஃபர்ஸ்ட் அப்பர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணிருக்கோம், மைனஸ் எக்ஸ் இருக்கிற பிளேஸ்ல லோவர் லிமிட்டா சப்ஸ்டியூட் பண்ணிருக்கோம். அதே மாதிரி தான். அப்போ வந்து இங்க என்ன வரும், இட் வில் பி 3³ / 3 minus 2³ / 3 and this is equal to இது வந்து 27/3 minus 8/3 அப்படின்னு வந்து வரும். சப்ராக்ட் பண்ணுங்க, டினாமினேட்டர் சேமா இருக்கு. ஸோ வந்து நம்ம சப்ராக்ட் பண்ணோம்னா 27 minus 8 it will be 19/3. ஸோ இதுதான் வந்து ஆன்சர் ஃபார் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம செகண்ட் கொஸ்டின் வந்து பார்ப்போம்.
ஸோ இப்போ செகண்ட் சம் வந்து பார்க்கலாம். ஸோ இன்டெக்ரல் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் பை 30 மைனஸ் எக்ஸ் டு த பவர் 3/2 ஹோல் ஸ்கொயர் டிஎக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கேயும் வந்து நம்ம இன்டெஃபினைட் இன்டெக்ரல் யூஸ் பண்ணோம்ல, அந்த சப்ஸ்டியூஷன் மெத்தட், இது எல்லாம் இப்போ நம்ம பார்த்த எல்லா மெத்தட்ஸுமே வந்து இதில் அப்ளை பண்ணுவோம். இதில் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்டெப்பாக நம்ம பண்ணுறது, அவங்க கொடுத்துருக்க அந்த லிமிட் வேல்யூஸ் எடுத்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி ஒரு கான்ஸ்டன்ட்டை வந்து கண்டுபிடிக்கிறது. அதுதான் வந்து எக்ஸ்ட்ராவாக நம்ம பண்ணக்கூடியது. மற்றபடி வந்து நம்ம இன்டகிரேஷன் இது வரைக்கும் 7.7 எக்ஸசைஸ் வரைக்கும் என்ன பார்த்துருக்கோமோ, டிபெண்டிங் அப்பான் த சம் நம்ம வந்து அந்த கான்செப்டை வந்து நம்ம அப்ளை பண்ணி நம்ம சால்வ் பண்ணி எடுத்துப்போம். எடுத்துட்டு அந்த லிமிட் வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணி ஃபைனலாக வந்து முடிச்சிடணும். ஸோ இப்போ இங்கே வந்து பார்க்கும் போது இது வந்து நான் இப்போ வந்து 30 மைனஸ் எக்ஸ் டு த பவர் 3/2 இந்த பார்ட் வந்து இருக்குல்ல, இதை வந்து நான் டீன்னு வந்து எடுத்துக்கிறேன். ஸோ புட் 30 minus x to the power 3/2 equal to t. So 0 minus differentiate பண்றேன் with respect to x. So அப்போ 3/2 x to the power 3/2 minus 1 வந்து நம்மளுக்கு வரும். So this is equal to dt by dx. So இப்போ minus 3/2 x to the power 3/2 minus 1 நான் வந்து எல்சிஎம் எடுத்து சால்வ் பண்ணேன் அப்படின்னா I will get 1 by equal to dt by dx. ஸோ இங்க என்ன இருக்கு, ரூட் எக்ஸ் டிஎக்ஸ் இருக்கு. ஸோ இந்த எக்ஸ் டு த பவர் 1/2 டிஎக்ஸ் தான் வேணும். இந்த மைனஸ் 3/2 எனக்கு வேண்டாம். ஸோ அப்போ வந்து அப்பதான் நான் எடுத்து இதில் சப்ஸ்டியூட் பண்ண முடியும். ஸோ இங்க என்ன வரும், எக்ஸ் டு த பவர் 1/2 டிஎக்ஸ் வந்துடும். இங்க வந்து இந்த மைனஸ் 3/2 இந்த பக்கம் கொண்டு வர மைனஸ் 2/3 டிடி அப்படின்னு வந்து எனக்கு. ஸோ இன் பிளேஸ் ஆஃப் திஸ் ஒன் நான் வந்து என்ன போடலாம், இந்த வேல்யூ எடுத்து நானே போடலாம். ஸோ இப்போ சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ டி சப்ஸ்டியூட் பண்றதுனால இந்த லிமிட் வேல்யூவை நான் எழுதலை. நான் வெறுமே, ஏன்னா இப்போ இது வந்து எக்ஸுக்கு தான் இந்த லிமிட், அப்போ டீக்கு நம்ம தான் மாறும். இப்போ நம்ம அது வேண்டாம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இதை சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ணி எடுத்துப்போம்ல, அதுக்கப்புறமா இந்த லிமிட்டை வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து இங்க என்ன எழுதுவோம், இன்டகிரல் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் 30 minus x to the power 3/2 whole square dx. இதுக்கு பதிலா நான் வந்து என்ன எழுத போறேன் அப்படின்னா, இங்க ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ்க்கு பதிலா I'm writing minus 2/3. இங்க வந்து என்ன இருக்கு, dt வந்து வந்துடும். அண்ட் இங்க வந்து டினாமினேட்டர்ல இருக்கு 1 by this is t square. So this can be written as minus 2/3 integral t to the power minus 2 dt அப்படின்னு வந்து நான் எழுதலாம். இன்டகிரேட் பண்றேன். ஸோ மைனஸ் 2/3 இதை வந்து இன்டகிரேட் பண்ணா டி டு த பவர் மைனஸ் 2 + 1 by minus 2 + 1 வந்து வந்துடும். அண்ட் இப்போ இங்கே எனக்கு minus 2/3 டி டு த பவர் minus 1 by minus 1, மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் ஆயிடும். ஸோ எனக்கு வந்து என்ன வரும், 2/3 இன்ட்டு 1/t வந்து எனக்கு கிடைக்கும். ஸோ இப்போ வந்து ஐ எம் சப்ஸ்டிடியூட்டிங். ஸோ அதாவது இன்டகிரல் இங்க வந்து என்ன வரும், ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் பை 30 மைனஸ் எக்ஸ் டு த பவர் 3/2 அண்ட் இங்க இன்டகிரல் லிமிட் வந்து 4 to 9. ஸோ இப்போ இதை வந்து நான் எப்படி எழுதியிருக்கேன், 2/3 இங்க வந்து 1/tக்கு பதிலாக ஐ எம் சப்ஸ்டிடியூட்டிங். டீக்கு வந்து நான் என்ன எடுத்தேன், 30 மைனஸ் x to the power 3/2 அப்படின்னு வந்து எடுத்திருக்கேன். அண்ட் 4 to 9 இதான் வந்து லிமிட். சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். 2/3 இப்போ இதுல வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். 1/30 மைனஸ் இங்க வந்து என்ன இருக்கு, 9 இருக்கு. ஸோ 9 the whole power 3/2 minus 1/30 minus 4 to the power 3/2 அப்படின்னு வந்து வந்துடும். ஸோ 2/3 வரும். இங்க வந்து 1/30 மைனஸ் இது வந்து எப்படி எழுதலாம், 3 ஸ்கொயர் the whole power 3/2 minus 1/30 minus 2 ஸ்கொயர் the whole power 3/2 வந்து நம்ம எழுதலாம். இப்போ இது என்ன ஆகும், 3 ஸ்கொயர் இருக்கு இன்டூ 3/2. அப்போ 2ம் 2ம் கேன்சல் ஆகி I will get 3 cube. அதே மாதிரி தான் 2 ஸ்கொயர் இன்டூ 3/2 கேன்சல் ஆகி 2 கியூப் வந்து எனக்கு கிடைக்கும். ஸோ அப்போ இங்க 2/3 1/30 மைனஸ் 3 கியூப் வந்துடும் மைனஸ் 1/30
30 minus 2 cube வந்து வரும். இதை வந்து வேல்யூஸ் என்ன வரும்? We will get 1 by 30 minus 27 which is 3 cube minus 1 by 30 minus 8. So இப்போ 2 by 3 into 1 by 3 minus 1 by 22 வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ ரெண்டுத்துக்கும் வந்து நம்ம எல்சிஎம் எடுத்துக்கலாம். அப்போ எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா வில் கெட் 66. 2 by 3 இங்க வந்து 66 வந்து வரும். இது வந்து இன்டூ 22. ஸோ 22 மைனஸ் இங்க வந்து 3 யால மல்டிப்ளை பண்றோம். எல்சிஎம் எடுத்து சால்வ் பண்றோம், அவ்வளவுதான். ஸோ 3. ஸோ 2 by 3 இங்க வந்து 22 minus 3 it will be 19 by 66. ஸோ இதை வந்து மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 2 by 3 into 19 by 66. 2 1 time 2 33 times. So 19 by 99. இதான் வந்து answer for the second subdivision. இப்போ next வந்து we'll see third subdivision. So third subdivisionல வந்து என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். Integral x dx by x plus 1 by x plus 1 into x plus 2 வந்து கொடுத்திருக்காங்க. So this is வந்து இது எதை வச்சு சால்வ் பண்ணலாம்? இன்டகிரேஷன் பை பார்ஷியல் ஃபங்க்ஷன்ஸ் வந்து நம்ம பார்த்துருக்கோம்ல. ஸோ அதை வச்சு வந்து நம்ம சால்வ் பண்ணுவோம். மேலே வந்து ஒரு லீனியர் ஈக்குவேஷன் இருக்கு, கீழே டினாமினேட்டர்ல நம்மளுக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் வந்து வருது. ஸோ இந்த ஃபார்மேட்ல வரும்போது நம்ம வந்து எப்படி என்ன அப்ளை பண்ணுவோம்? we will apply so a by x plus a அது வந்து அப்ளை பண்ணுவோம். அதாவது இன்டெக்ரல் வந்து ஒரு லீனியர் ஈக்குவேஷன் வந்து வருது பை எக்ஸ் பிளஸ் ஏ இன்டூ எக்ஸ் பிளஸ் பி இந்த ஃபார்மேட்ல இருக்கு அப்படின்னா ஏ பை எக்ஸ் பிளஸ் ஏ பிளஸ் பி பை எக்ஸ் பிளஸ் பி இந்த ஃபார்முலா வந்து நம்ம அப்ளை பண்ணுவோம். ஸோ இப்போ இங்க என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் பை எக்ஸ் பிளஸ் 1 இன்டூ எக்ஸ் பிளஸ் 2 is equal to so a by x plus 1 plus b by x plus 2 வந்து நம்மளுக்கு வரும். ஸோ எல்சிஎம் எடுத்துக்கலாம். ஸோ x by x plus 1 into x plus 2 equal to a into x plus 2 plus b into x plus 1 by x plus 1 into x plus 2 வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இது ரெண்டும் வந்து கேன்சல் ஆகிடும். ஸோ இப்போ இது கேன்சல் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு என்ன இருக்கும்? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்டூ எக்ஸ் பிளஸ் 2 பிளஸ் பி இன்டூ எக்ஸ் பிளஸ் 1 வந்து நம்மளுக்கு இருக்கும். ஸோ புட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -2 வந்து நான் போடுறேன். ஸோ அப்போ -2 போட்டோம்னா என்னோட ஏ வேல்யூ வந்து 0 ஆயிடும் அண்ட் பிளஸ் பி வந்து -2 பிளஸ் 1 வந்து வரும். ஸோ -2 ஈக்குவல் டு மைனஸ் பி. ஸோ பி இஸ் ஈக்குவல் டு 2 வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ அதே மாதிரி now put x is equal to -1. ஸோ சப்ஸ்டியூட் பண்ண -1 equal to a into -1 plus 2 plus b into 0. ஸோ -1 equal to a into 1. ஸோ a is equal to -1 and b வந்து 2. ஸோ இப்போ இதை எடுத்து எழுதிக்கலாம். ஸோ இப்போ இதை எழுதணும்னா நம்மளுக்கு என்ன இருக்கும்? இன்டகிரல் எக்ஸ் டிஎக்ஸ் பை எக்ஸ் பிளஸ் 1 எக்ஸ் பிளஸ் 2 ஈக்குவல் டு இங்கே வந்து என்ன இருக்கு? -1 பை எக்ஸ் பிளஸ் 1 வந்துடும் பிளஸ் இன்டகிரல் 2 பை எக்ஸ் பிளஸ் 2 வந்து எழுதிக்கிறேன். இங்கேயும் டிஎக்ஸ் இங்கேயும் டிஎக்ஸ் நான் ஃபர்ஸ்ட் இதே செப்பரேட் பண்ணி எழுதிக்கிறேன். ஸோ இப்போ இது வந்து சால்வ் பண்ணுறோம். இப்போ சால்வ் பண்ணோம் அப்படின்னா so this will be minus இது வந்து என்ன வரும்? log modulus x plus 1 வந்து வரும் plus 2 log modulus x plus 2 வந்து நம்மளுக்கு வரும் plus c வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இப்போ இது this is function I. இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம்? ஸோ இங்க வந்து நம்ம அப்ளை பண்றோம். இப்போ இன்டெக்ரல் வந்து அப்ளை பண்ணி எழுதணும். ஸோ இப்போ இதை இன்டெக்ரல் அப்ளை பண்ணி எழுதணும்னா ஸோ இன்டெக்ரல் எக்ஸ் டிஎக்ஸ் பை எக்ஸ் பிளஸ் 1 into x plus 2. இது வந்து என்னது? 1 to 2. ஸோ இதை வந்து சால்வ் பண்ணும் போது எனக்கு கிடைச்சது மைனஸ் லாக் மாடுலஸ் எக்ஸ் பிளஸ் 1 பிளஸ் 2 லாக் மாடுலஸ் எக்ஸ் பிளஸ் 2 வந்துடும். த ஹோல் திங் 1 to 2. இது வந்து நம்ம அப்படியே சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ இங்கே மைனஸ் லாக் மாடுலஸ் ஆஃப்
2 plus 1 வந்து வந்துரும் plus 2 log modulus 2 plus 2 வந்து வரும் and minus இது வந்து 2க்கு ஸோ அப்போ f of 2 முடிச்சிட்டோம் f of 1 அப்போ minus log modulus 1 plus 1 plus 2 log modulus 1 plus 2 வந்து ஸோ சால்வ் இப்போ இதை சால்வ் பண்ணுறோம் ஸோ minus log modulus 3 plus 2 log 4 modulus போட தேவையில்லை மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் ஆயிடும் லாக் 2 வந்துடும் மைனஸ் இன்டூ பிளஸ் மைனஸ் 2 லாக் 3 வந்து வரும் ஸோ இங்கே ஆல்ரெடி மைனஸ் லாக் 3 இருக்கு இங்கேயும் லாக் 3 இருக்கு ஸோ அப்போ வந்து மைனஸ் சைன் ஸோ மைனஸ் 3 லாக் 3 வந்துடும் பிளஸ் 2 லாக் 4 பிளஸ் லாக் 2 வந்து நம்மளுக்கு வரும் ஸோ இப்போ இதை வந்து நம்ம எப்படி எழுதலாம் ஸோ லாக் எம் டு த பவர் n வந்து எப்படி எழுதலாம் n log m அப்படின்னு வந்து நம்ம எழுதலாம் ஸோ அப்போ இங்க வந்து என்ன இருக்கு இந்த ஃபார்மேட்ல இருக்கு இந்த 3 log 3ன்றது n log m ஃபார்ம்ல இருக்கு அப்போ இதை இந்த மாதிரி எழுதலாமா ஸோ திஸ் கேன் பி ரிட்டன் அஸ் மைனஸ் log 3 டு த பவர் 3 பிளஸ் இது வந்து log 4 டு த பவர் 2 பிளஸ் log 2 அப்படின்னு வந்து நம்மளுக்கு கிடைக்கும் which is nothing but minus log 27 பிளஸ் இங்க வந்து என்ன இருக்கு log 16 வந்துடும் பிளஸ் log 2 வந்து இருக்கு ஸோ இப்போ இந்த ரெண்டு பார்ட்டையும் எடுத்து சால்வ் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் வந்து அடிஷன் முடிப்போம்ல ஸோ ஃபர்ஸ்ட் அடிஷன் வந்து முடிக்கலாம் ஸோ இது என்ன ஃபார்முலா அப்ளை பண்ணலாம்னா log m n is equal to log m plus log n வந்து அப்ளை பண்ணலாம் இங்க மைனஸ் இருக்கு ஸோ அப்போ இன்னொரு ஃபார்முலாவும் வரும் log m by n is equal to log m மைனஸ் லாக் என் இதுவுமே வந்து அப்ளை பண்ண போறோம் ஸோ இப்போ இதை வச்சு சால்வ் பண்ணலாமா ஸோ இப்போ இந்த பார்ட் ரெண்டும் எடுத்துக்கிறேன் இதை வந்து லாக் 16 பிளஸ் லாக் 2 இருக்கு அப்போ இதை எப்படி எழுதலாம் லாக் 16 இன்டூ 2 அப்படின்னு வந்து எழுதலாம் மைனஸ் லாக் 27 பிளஸ் லாக் 16 இன்டூ 2 வந்து 32 இதை வந்து ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதிக்கிறேன் லாக் 32 மைனஸ் லாக் 27 ஸோ இது வந்து என்ன ஃபார்ம்ல இருக்கு m by n ஃபார்ம்ல இருக்கு log m by n equal to log m minus log n ஸோ இப்போ இதை அப்படியே ரிவர்ஸ்ல எழுத போறோம் log 32 by 27 so this is the answer so answer for the third subdivision fourth subdivision பார்க்கலாம் fourth subdivision so integral sin cube 2t cos 2t dt வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இங்க வந்து சப்ஸ்டியூஷன் மெத்தட் அப்ளை பண்றோம் ஸோ நான் இங்க வந்து எதை வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஸோ அப்போ வந்து இங்க சைன் 2t வந்து நம்ம எடுத்துப்போம் ஸோ லெட் u ஈக்குவல் டு சைன் 2t இல்லைன்னா 2t சைன் 2t ஈக்குவல் டு u இப்போ இதை வந்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்றோம் சைன் 2t வந்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா we will get cos 2t t இருக்கிற இடத்துல 2t இருக்கு ஸோ திருப்பியும் வந்து 2t டிஃபரன்ஷியேட் பண்ணா 2 வந்துடும் du by dt வந்து சாரி dt கரெக்ட் தான் du by dt வந்து நம்மளுக்கு கிடைக்கும் ஸோ நான் வந்து இது இந்த பக்கம் எடுத்துட்டு போறேன் நம்மளுக்கு என்ன வேணும் cos 2t dt தான் வேணும் ஸோ அப்பனா இந்த 2வை இந்த பக்கம் எடுத்துட்டு வரேன் du by 2 is equal to cos 2t into dt ஸோ இப்போ வந்துருச்சா நம்மளுக்கு ஸோ இதை வந்து எப்படி எழுதலாம் ஸோ இன்டகிரல் sin 2t sin cube 2t cos 2t into dt is equal to இது அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இங்க வந்து sin cube 2t பதிலா u the whole cube வந்துரும் இங்க into dt சாரி du by 1/2 அது எல்லாத்துலயுமே நம்ம வந்து அந்த சப்ஸ்டியூஷன் மெத்தட் அப்ளை பண்ணும்போது t எடுத்தே பழகிடுச்சு அதனால திருப்பி எனக்கு tனே வந்து வருது ஸோ 1/2 இப்போ வந்து இங்க இதை வந்து என்ன பண்ணுவோம் இன்டகிரேட் பண்ணும் ஸோ அப்போ u 3 plus 1 by 3 plus 1 வந்து வரும் ஸோ இப்போ 1/2 இங்க வந்து u to the power 4 by 4ன்னு வந்து வரும் இது u இது 4 ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்கா ஸோ இப்போ வந்து லிமிட் வந்து நம்ம அப்ளை பண்ணலாம் ஸோ இதை வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம் 1/2 இங்க வந்து என்ன வரும் sin to the power 4 2t by 4 அப்படின்னு வந்து நம்மளுக்கு வரும் இப்போ வந்து யூஸ் பண்ணிக்கலாம் லிமிட் 0 pi by 4
sin cube 2t into cos 2t into dt is equal to 1 by 2 integral sin to the power 4 2t by 4 இங்க வந்து 0 to pi by 4 வந்து நம்மளுக்கு வரும். அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 1 by 2 இது வந்து அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட். ஸோ சைன் டு த பவர் 4 2 இன்டூ பை பை 4 பை 4 வந்து வந்துடும் மைனஸ் சைன் டு த பவர் 4 2 இன்டூ 0 பை 4 வந்து நம்மளுக்கு வரும். ஸோ 1 by 2 இங்கே வந்து 2வும் 4ம் கேன்சல் ஆகிடும் பை பை 2 வந்துடும். ஸோ இட் வில் பி சைன் டு த பவர் 4 பை பை 2 மைனஸ் சைன் டு த பவர் 4 0 வந்து வரும் பை 4 வந்து நம்மளுக்கு வரும். ஸோ சைன் பை பை 2 வந்து அதாவது சைன் 90 வந்து நம்ம பார்த்தோம்னா 0லேருந்து ஆரம்பிச்சு சைன் வந்து இன்க்ரீசிங் ஆர்டர்ல இருக்கும். 0 வரும் 1 by 2 அப்புறம் 1 by root 2 அப்புறம் root 3 by 2 அதுக்கப்புறம் 1 வந்து நம்மளுக்கு வரும். ஸோ அப்போனா சைன் 90 இஸ் 1. ஸோ 1 by 2 இது வந்து 1 the whole power 4 வந்து நம்மளுக்கு வந்துடும் பை 4 மைனஸ் இங்கே வந்து 0 by 4ன்னு வந்து நம்மளுக்கு வரும். sin 0 is 0. So, அப்போ 1 by 2 into 1 by 4 வந்து வந்துரும் which is 1 by 8. So, 1 by 8 தான் வந்து நம்மளுடைய ஃபைனல் ஆன்சர். ஸோ இந்த சம்மோட இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம எக்ஸசைஸ் 7.8 வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.